This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரஷ்யாவிடமிருந்து தான் அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா சுத்திகரித்து எங்கே அனுப்புகிறோம் தெரியுமா? கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி வரைபடத்தில் வரலாற்று மாற்றம் நிகழ்ந்துள்ளது. 2022இல் ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கிய பின்னர் இந்தியா தனது பாரம்பரிய மேற்கு ஆசிய எண்ணெயை வழங்கல் நாடுகளிடமிருந்து மாறி ரஷ்யாவை தனது மிகப்பெரிய எண்ணெய் வழங்குவராக மாற்றியுள்ளது. ரஷ்யா 17 முதல் 18 லட்சம் பேரல் மொத்தம் இறக்குமதியின் 35 முதல் 40%. ஈராக் 10 லட்சம் பேரல் 19.20% பங்கு. சவுதி அரேபியா 8 முதல் 9.5 லட்சம் பேரல். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 4.9 முதல் 5.3 லட்சம் பேரல். அமெரிக்கா 2 முதல் 3 லட்சம் பேரல். ஆப்பிரிக்க நாடுகள் நைஜீரியா, அங்கோலா உட்பட சேர்ந்து 3 முதல் 7% பங்கு. 2025 மே மாதத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 21.5 லட்சம் பேரல் வரை இறக்குமதி செய்த புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா உலக சந்தையை விலையை விட கணிசமாக தள்ளுபடியில் எண்ணெய் விற்பனை செய்ய தொடங்கியது. இதனால் இந்தியாவின் எரிபொருள் இறக்குமதி செலவு குறைந்தது. உள்நாட்டு பணவீக்க கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா எண்ணெய் மீதான தடைகள் இந்தியாவுக்கு நேரடியாக பொருந்தாது. சர்வதேச விதிமுறைகளுக்குள் இருந்து கொண்டு இந்தியா ரஷ்யா எண்ணெய் வழங்குவதில் எந்த சட்ட பிரச்சனையும் இல்லை. பல்வேறு மூலதனங்களில் இருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா தனது ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அவசர காலங்களில் வழங்கல் மூலங்களை விரைவாக மாற்றிக் கொள்ளும் வசதி இப்பொழுது இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நைராயா என்ஜினியரி நிறுவனத்தின் போன்ற தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள் சமீப காலத்தில் ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் முன்னிலை வகித்து வருகின்றன. இந்த நிறுவனங்கள் சமீபத்தில் ரஷ்யா எண்ணெய் வாங்குதலை குறைத்திருந்தாலும் தனியார் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிக அளவில் வாங்கி வருகின்றன. உலகில் 3வது மிகப்பெரிய எண்ணெய் நுகர்வோர் என்ற நிலையில் இந்தியா தனது ஆற்றல் தேவைகளை பொருளாதார ரீதியாக சாதகமாக முறையில் உற்பத்தி செய்வதன் கவனம் செலுத்தி வருகிறது. ரஷ்ய எண்ணெய் வாங்குதல், தனியார் சுத்திகரிப்பு நிலையங்களில் மீண்டும் ஏற்றுமதி, மேற்கத்திய நாடுகளுக்கு அழுத்தம் ஆகியவை இந்தியாவின் உள்நாட்டு பொருளாதார கொள்கை மற்றும் வெளியுறவு உறவுகளை அதிகமாக வகித்து வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.